மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரக சேஷகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை எப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், தத்துவார்த்தமாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாமத்திற்குள்ளும் அப்படியே மேம்போக்காக பார்த்தால் எதையோ பொருளை சொல்வது போல நமக்கு தோன்றும். ஆனால் நமக்கு இந்த பொருளின் மீது பற்று கிடையாது இல்லையா? அடுத்ததாக அம்பிகை அந்த தத்துவத்தை தான் மறைத்து வைத்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு விட்டோம். அப்ப இந்த ஞான மார்க்கத்தில் தான் இதனுடைய அர்த்தங்கள் அனைத்துமே இருக்கிறது. அப்ப அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய நாமங்கள் அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. அதாவது அந்த பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவத்தின் வழியாக செல்வதால் நமக்கே புலப்பட ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு நாமங்கள், இந்த இரண்டு நாமங்களையும் ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்தால் அதில் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது, ஓ இதுதான் இகபரசுகம் என்று சொல்கிறார்களே, இதுதானா என்று நமக்கு புரிந்து அதில் நமக்கு லயிப்பு ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட நாமம்தான் ஓம் ராஜ்யதாயின்யை நமஹ, ஓம் ராஜ்யவல்லபாயை நமஹ. இப்போ தாயினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, தருபவள், கொடுப்பவள் அப்படின்னு. அப்போ எதை கொடுக்கிறாள்? ராஜ்யத்தை கொடுப்பவள், அரசுரிமையை கொடுப்பவள். இது நமக்கு தெரிஞ்சு போச்சா இந்த வார்த்தைக்கு பொருள்? ஆனால் இதையா சொல்கிறாள் அவள்? கண்டிப்பாக கிடையாது. வாக்தேவதைகள் இதற்காகவா இந்த வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்துவார்கள்? கண்டிப்பாக கிடையாது. அப்படி என்றால் இங்கே ராஜ்யம் என்று எதை சொல்கிறார்கள்? அந்த ஒரு கேள்வி நமக்கு தோன்றும் இல்லையா? அதற்கு முன்னாடி அம்பிகை என்ன சொன்னோம்? இதற்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ராஜ ஈஸ்வரி, ராஜாதி ராஜர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள். அப்ப அவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாள் என்றால், அந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாள் என்றால் தன்னிடம் அத்தனையும் வைத்திருப்பதால் தான் அவளால் கொடுக்க முடிகிறது. எப்பவுமே அதுதானங்க சாத்தியம். ஏதாச்சும் ஒரு பொருளை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட இருந்தா மட்டும்தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் எது தன்னிடம் இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியும். அதுதான் நியதி. அப்ப இல்லாததை கொடுக்க முடியாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப இந்த லோகத்தை அவள் எப்படி சிருஷ்டித்தாள்? அப்படி ஒரு பிரசவிக்கிறது தான். இந்த லோகம் முழுவதையும் பிரசவித்து காத்து ரட்சிப்பவள் இவள் ஒருத்திதான். அப்ப நம்ம பார்த்த அனைவரும் யாருன்னு சொன்னோம்? இவளுக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்று தனித்தனி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாள். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ரட்சணம் செய்ய வேண்டும், லோக ரட்சணம் செய்ய வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது அவள்தானே இதை கொடுக்க முடியும். அப்படி எல்லாமே இருக்கக்கூடியவள் இவள்தான். இவளிடம்தான் அத்தனையும் இருக்கிறது. அத்தனை அதிகாரத்திற்கும் மூலமாக இருப்பவள் இவள்தான். ஏனென்றால் இவள் மகாராஜ்னி என்றாம் நாம் சொல்லியிருக்கதால். அப்படி தன்னிடம் இருக்கும் ராஜ்யங்களை என்ன செய்கிறாள்? தனக்கு கீழே உள்ள ராஜர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுத்து பரிபாலனம் செய்ய சொல்கிறார். சரி, இது யாருக்கு மட்டும் கிடையாது, இதெல்லாம் தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக இங்கே கிடையாது. அப்ப என்னங்க, நமக்கு என்னத்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறாள் இந்த அம்பிகை? என்ன ஒரு ராஜ்யம் நமக்கு கிடைக்க போகிறது? எங்குதான் அந்த தத்துவம் நமக்கு கிடைக்கிறது? அதாவது நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் ராஜ்யத்தை கொடுப்பவள். என்ன ராஜ்யம் இப்ப நமக்கு வேணும்? இதற்காக இந்த பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் இந்த பிறவியை கொடுத்து எதற்காக நமக்கு இதை கொடுத்திருக்கிறாள்? ஒரே ஒரு விஷயத்தை, மோட்சம் என்னும் ராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான். அத்தனை உயர்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவள் காத்திருக்கிறாள். அதனால தான் அபிராமிப்பட்டர் அழகா சொன்னார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நன் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும். அப்ப அந்த அழியாத அரசு யாருக்கு? அல்லும் பகலும் தொழக்கூடிய உன்னுடைய அடியார்கள். அவர்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? செல்லும் தவநெறியும் சிவலோகமும்
தரிசனமும் சித்திக்குமே. அப்ப இதுதான் சித்திக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் சொல்றாரு. சரி, இப்ப இதை சொல்லும் பொழுது அடுத்ததாக ராஜ்ய வல்லபா என்று சொன்னோம் இல்லையா, இதற்கு என்ன பொருளாக இருக்கக்கூடியும், அதாவது ராஜ்யத்தில், அதாவது ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். எதனால் என்றால் ராஜாதி ராஜர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பதால். அதெல்லாம் ஆரியாதிஷதியில துர்வாசர் அழகா சொல்லியிருப்பாரு. அம்பாலை தரிசனம் செய்யறதுக்கு யாரெல்லாம் நிற்கிறாங்க, எங்க ஸ்ரீநகரத்தில். அந்த ஸ்ரீநகரத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா, இந்திரன் முதலான தேவர்கள், திக்பாலகர்கள் எல்லாரும் கோணி நின்று இருக்காங்க. பேரரசர்கள் எல்லாரும் தங்களுடைய மனைவியோடு அம்பாளின் தரிசனத்திற்காக காத்திருந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருந்து செல்வதாக ஒரு ஸ்லோகம் அங்கே சொல்லும் பொழுது அவள் ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கிறாள். இவர்கள் காத்திருந்து பிரகாரங்களில் தங்கி பார்த்துவிட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன தத்துவார்த்தம் இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் உள்நோக்கு பார்வை. அதாவது வெளி விஷயங்களில் நாம் கவனிக்காமல் அனைத்துமே ஞானம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்முடைய மனசுக்குள் யார் இருக்கிறார், இவள் எப்படி இருக்கிறாள், ஆத்மாவாக இருக்கிறார். அப்ப நம்முடைய மனசுக்குள் ஆத்மாவாக இருந்து கொண்டு வெளி விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ராஜ்ய வல்லபா, எங்கே ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அற்புதமான இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு என்ன தோன்ற ஆரம்பிக்கிறது, இனி இந்த ராஜ்யம் என்று சொல்வது அந்த மோட்சத்தை சொல்வதுதான், அது ஒன்றுதான் நமக்கு சித்திக்க வேண்டும் என்று மகாபெரிவாழ